நெல்லையில் பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது குறித்து கருத்து தெரிவித்தார். 100 கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதியும், 15 கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதியும், 9 கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதியும், இப்படியாக பிலால் கேம்ப், கோட்லி கேம்ப், பர்னாலா கேம்ப், சர்ஜால் கேம்ப், மெகமோனா கேம்ப் ஆகிய 9 இடங்களில் இருக்கின்ற தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி ஒவ்வொரு இந்தியர்களினுடைய மனதிலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை அளித்திய மாபெரும் தலைவர், நாளைய உலகத் தலைவர் நமது மாபெரும் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் உள்ள உயிர்கள் போன்றுதான் பாகிஸ்தான் நாட்டில் உள்ள உயிர்களும் என சமமாக நினைத்துதான் யாரை தாக்க வேண்டுமோ, எந்த தீவிரவாதிகளை தாக்க வேண்டுமோ குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். இந்த 27 பேரில் கணவனை இழந்த ஒரு பெண், திவேதி என்கின்ற பெண், ஐசன் திவேதி என்கின்ற பெண் இன்னைக்கு பத்திரிகை பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்குதான் என்னுடைய கணவனுடைய ஆன்மா சாந்தி அடைந்திருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே அவருடைய கணவன் இழந்த துக்கம் ஒரு பக்கம். இன்னைக்கு பாரத மோடி அவர்கள் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி இந்தியாவுடைய பெருமையை உலகிற்கு பறைசாற்றியிருக்கிறார். எந்த ஒரு உலக நாடும் குறை சொல்லாத அளவிற்கு. இப்படி புல்வாமா அட்டாக்கில் அன்றைய ராணுவ வீரர் நாம் இழந்த போது திருப்பி பழிவாங்கும் நோக்கம் இல்லாமல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை சரியாக குறிவைத்து தாக்கி இன்னைக்கு தீவிரவாதிகளை அழிக்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் ஏற்கனவே சென்னை கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வராக இருந்தால் கூட ரேவந்த் ரெட்டிக்கு அன்றைக்கே தேசிய உணர்வோடு தேசம் காப்பவர்களின் உணர்வோடு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் சொன்ன ரேவந்த் ரெட்டிக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சரும் அதை வரவேற்று பேசியிருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேச ஒற்றுமை பிரச்சனை. ஒருத்தன் தாய் மீது பற்று வைத்திருக்கிறானோ அவனுக்கு தான் தாய் நாட்டின் மீது பற்று வைத்திருக்க முடியும். அந்த தாய் மீது பற்று இல்லாத எவரும் தாய் நாட்டின் மீது பற்று வைத்திருக்க முடியாது. ஆகவே தாயை தெய்வமாக மதிக்கிறவன் இந்த தேசத்தை தெய்வமாக மதிப்பான். இந்த தேசத்தை தெய்வமாக மதிக்கிற மோடி அவர்களை மீண்டும் ஒரு முறை நாம் வணங்குவோம். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க, இதே மாதிரி அமெரிக்காவே திட்டம் பண்ணிச்சு ஒரு காலத்துல. அப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன சொன்னாங்க, என்னுடைய தேசத்தினுடைய ஒரு பகுதியை இழந்தால் கூட உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் நாடு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க.